வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஃபிட்னஸ், நான் எப்படி. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா லெக். அதாவது இந்த லெக் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விரித்து வச்சுட்டு உங்கள் முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்கள் இடுப்பு பகுதியை கொஞ்சம் லைட்டாக வளைச்சி நீங்கள் உட்காரணும். சில பேர் ரொம்ப குமிஞ்சிருவாங்க, அப்படி குமிஞ்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பார்பலை வந்து நீங்கள் ட்ராப்ஸில் வைக்கணும், கழுத்துக்கு கீழே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ராப்ஸில் வச்சு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் உட்காந்து நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா சூப்பராக உங்கள் லெக்கு ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ஃபீலை நீங்கள் உணரலாம். அது இல்லாமல் ஸ்குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிக வெயிட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேரெல்லாம் 200-300 கிலோவெல்லாம் போட்டு தூக்குவாங்க. அப்படி தூக்கும்போது அந்த டைமில் தூக்குனாலும் இன் ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டியில் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து மாட்ரேட் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெயிட் போட்டு பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது உங்கள் முட்டி வந்து உங்கள் பாதத்தில் இருக்கிற விரலுக்கு முன்னாடி வரக்கூடாது, அந்த இதுக்கு முன்னாடியே இருக்கணும். அதாவது முட்டி வந்து உங்கள் விரலை தாண்டி முன்னாடி வரக்கூடாது. அந்த நேர்கோட்டிலே பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் லெக்கெல்லாம் வேறு லெவலில் டெவலப் ஆகும். மாட்ரேட் வெயிட்டில் போட்டு பண்ணுங்கள். அதிக வெயிட்டை தூக்கி இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்குங்க. ஈகோ வெயிட் தூக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன். இது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது கால் வந்து வளையுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு தூக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விரல் அங்கே வச்சு தூக்குவாங்க. அங்கே வச்சு தூக்கும்போது உங்கள் மசில் டென்ஷனை உங்களால் உணர முடியாது, உங்கள் மசிலை வந்து ஹிட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி தூக்கி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணும்போது உங்கள் லெக்கு வந்து நல்லா உங்களால் உணர முடியும். உங்கள் லெக்கு நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது நான் கொஞ்சம் வெயிட்டு போட்டேன். லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட். நீங்கள் வாரத்தில் உங்கள் லெக்கு வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டைம் லெக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. அது இல்லாமல் நிறையா இருக்குது ஒர்க் அவுட்டு. நான் பண்ணுறதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவாக சின்ன வீடியோவாக போடுவேன். நான் இப்படி தான் வீடியோ பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்மாக இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம், இப்படி தான் பண்ண முடியும் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் தான். ஏன்னா பெரிய வீடியோ எடுக்க முடியறதில்ல, இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மேலே உங்கள் கால்களை கொண்டு போகும்போது ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் இடுப்பு பகுதியை நீங்கள் தூக்கக்கூடாது, தூக்காமல் பண்ணணும். சரிங்களா? இடுப்பு பகுதியை தூக்காமல் பண்ணணும். உங்களால் எவ்வளோ வெயிட் போட முடியுமோ அவ்வளோ வெயிட் போட்டு பண்ணுங்கள். அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அதாவது இந்த அளவுக்கு கால் வந்தாலே போதும். ஆக்சுவலி இந்த மெஷின் வந்து லோக்கல் மெஷினுங்க. இதில் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது நமக்கு. இப்போ லக்ஸரி எக்யூப்மெண்ட்டுனா நல்லா ஃபுல்லாக ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணலாம். இது ரொம்ப கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பயமாக இருக்குது. அதனால தான் ஓரளவுக்கு நான் பண்ணுறேன். பட் அவ்வளோதான், லக்ஸரி எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக பண்ணலாம். என்ன எப்படி நீ ஷூ போடாமல் வெறுங்காலில் பண்ணிகிட்ருக்கான்னு கேட்கலாம். ஆக்சுவலி நான் மறந்தாப்பெல்லாம் வந்து நான் செப்பல் போட்டு வந்துட்டேன். அதை செப்பலில் பண்ணுறதுக்கு நம்ம வெறுங்காலில் பண்ணலாம். அதனால அது சேஃப் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.